நீங்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரூனோவோட பார்சலை பிரிச்சாச்சிங்க. வேறு ஒன்றும் இல்லை, இது மினி கட்டில் தான் ப்ரூனோவுக்கு. அவனுக்கு ஏற்கனவே பெட் இருக்குது, ஆனால் அதில் அவன் படுக்கிறதே கிடையாது. எப்போவுமே இந்த வாசல்படியிலே படுத்து படுத்து இருக்கிறது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் அவனுக்காக தான் இந்த பெட்டை வாங்கியிருக்கேன். இதை பார்த்த உடனே பார்சல் பிரிக்க முன்னாடி அவன் பயந்து பயந்து ஓடிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக பிரித்ததுக்கப்புறம் பக்கத்தில் வர்றதுக்கு கொஞ்சம் யோசிக்க தான் செஞ்சாங்க. அப்புறம் ஸ்டெஃபின் தூக்கி படுக்க வச்ச பிறகு கொஞ்சம் கூல் ஆகிட்டாங்க. கண்மணியை படுக்க வச்சாச்சுன்னா அவளுக்கு இது செட் ஆகவே ஆகாது. இருந்தாலும் கண்மணி எப்போவுமே பெட்டில் படுக்கும்போது நிறைய பேர் நீங்கள் என்கிட்ட கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க ப்ரூனோவுக்கு பெட் இல்லையான்னு. அவன் அப்படியே தரையில் படுத்தே பழகுனதுனால அதை மட்டும்தான் விரும்புகிறாங்க. இதையும் கண்டினியூவாக விரும்பி படுப்பானாங்கிறது தெரியாது, கேள்விக்குறி தான். இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு பார்க்கலாம். அப்புறம் இந்த கட்டிலை பற்றி சொல்லணும்னா எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். 99 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. சரி வாங்கி ட்ரை பண்ணுவோன்னு தான் வாங்கியிருக்கேன். ஆனால் உண்மையிலே 999க்கு ஒர்த்து தான், ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ப்ரூனோவுக்கு இன்றைக்கி கட்டில் வாங்கி கொடுத்தாச்சு. யாருக்கெல்லாம் அந்த கட்டில் பிடிச்சிருக்கு, யாருக்கெல்லாம் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இன்றைக்கி ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க.